ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்கிற ஆற்றின் துறைக்கு கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த யாக்கோபு அவன் ஒரு பிரயாணம் செய்கிறான். ஆரான்லேருந்து கானான் தேசம் வரைக்கும் ஒரு பிரயாணம் செய்கிறான். அப்படி அவன் அந்த பிரயாணத்தை அவன் மேற்கொண்டு வரும்போது யாபோக் என்ற ஒரு ஆற்றண்டை அவன் கடந்து வருகிறான். அந்த ஆற்றுக்கு அவன் வரும்போது தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தனியே அவன் இருந்தான். நம்ம பார்த்தோம், இந்த செய்தியின் தலைப்பு என்ன? செப்பரேஷன். இந்த செய்தியின் தலைப்பு செப்பரேஷன். தமிழில் பிரித்து எடு. அப்புறம் இன்னொரு தலைப்பு சொன்னேன், வெளியே வா, கம் அவுட், வெளியே வா. அடுத்தது இன்னொரு தலைப்பு சொன்னேன், எம்டி யோர் செல்ஃப், ஊற்றி விடு. இந்த 40 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வர வேண்டும் என்றார். எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையில் பல வருஷங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் நீங்கள் வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இந்த 40 நாளுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் ஆண்டவர் தர வேண்டும் என்றால், உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும், உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும், உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், செப்பரேட் யோர் செல்ஃப், பிரித்தெடு, வெளியே வா, ஊற்றிவிடு. அல்லேலூயா. அவன் பார்த்தோம், இந்த யாக்கோபு தனக்கு உண்டான யாவற்றையும் என்ன செஞ்சான்? அவன் அக்கறைப்படுத்தினான். அப்படி செய்து முடிந்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது 24வது வசனத்தில், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடினான். அப்பொழுது ஒரு புருஷன் அவன் வந்தான். நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படலை அப்படின்னா, ஜஸ்ட் செக், இஸ் தேர் எனிதிங் பிளாக்கிங் பிட்வீன் யூ அண்ட் திஸ் காட்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரலை, அற்புதங்கள் வரலை, அடையாளங்கள் வரலை, தேவைகள் சந்திக்கப்படலை, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு நிறைவேறலை. எத்தனையோ மாதங்களாய் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எத்தனையோ வருஷமாக நான் போராடி கொண்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாளை போல என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றுகிறேன், ஆனாலும் என்னுடைய நிலை மாறலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையாய் நம்முடைய நிலை இருந்தால், செக், இஸ் தேர் சம்திங் விச் இஸ் பீன் பிளாக்கிங் பிட்வீன் யூ அண்ட் திஸ் காட்? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவாக ஏதாவது ஒன்று இருக்கா? அல்லேலூயா. அது இருந்ததுன்னா அதிலிருந்து வெளியே வா, பிரித்து எடு, ஊற்றிவிடு. ஆமென். முதலாவது எதிலிருந்து வெளியே வரணும்? எதிலிருந்து வெளியே? ஐ எம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். நான் சரியாக இருக்கிறேன், ஆனால் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க தப்பாக இருக்கிறாங்க. என்னானாலும் சரி, நான் மாத்திரம் கீழே விழ மாட்டேன், நான் மாத்திரம் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நான் கரெக்டாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்திலிருந்து நீ வெளியே வா. இந்த சுவாபத்திலிருந்து நீ வெளியே வா, உன்னையே நீ பிரித்து எடு. பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அழகான ஒரு காரியத்தை பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி
ஆசையாய் தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்திற்கு எழுதின நிருபத்தில் அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிந்து கொள்ளணும், இன்னும் ஆண்டவர் என்னோடு இடைப்படணும், இன்னும் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் எனக்குள்ளாய் வாசம் செய்யணும், இன்னும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்யணும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இந்த எண்ணம், இந்த சுபாவம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். ஆமென். சொல்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் கரெக்டாக செய்வேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் ஆசீர்வாதத்தை இழக்க முடியும். இந்த பரிசுத்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ள தான் வேணும். இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நாள் மட்டும் ஏதோ ஒரு காரியத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இது ஒரு பெரிய ஒரு கடலையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் வித்தியாசமான வெளிப்பாட்டின் ஆவியை நமக்கு தருகிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வித்தியாசமான காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் சூழலுக்குள்ளாய் நாம் போகும்போது அதே பிரச்சனை தான், ஒரே பிரச்சனை தான் ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனால் அந்த ஒரே பிரச்சனையை கையாளுகிறது விதம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபைகளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு புதிதாய் கடந்து வந்து, ஒரே வார்த்தையா இருந்தாலும் அது புதிதாய் தேவனுடைய வெளிப்பாட்டின் ஆவி ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. Have a mentality to grow. நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும், இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வளரணும், இன்னும் ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் இருந்தா பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதே பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க, அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் எப்போ வருவார். நம்ம எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய சமூகத்துல நான் தகுதி உள்ளவனாய் நான் போக முடியுமா. நாம் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது இருக்கா? Is there anything which has been blocking ஆண்டவருடைய நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்தில் போக முடியாத அளவிற்கு, தேவனுடைய கிருபைகளை நான் சுதந்தரிக்க முடியாத அளவிற்கு, பரிசுத்த தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை வார்த்தையை நான் சுதந்தரிக்க முடியாத அளவிற்கு என்ன தடையாய் இருக்கிறது? இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. அந்த வசனத்தை பார்த்தோமே, இப்போ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு அதுவாய் இருந்தா நம்முடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கும். இந்த 40 நாள் அநேக தேவைகளோடு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அநேக விஷயங்கள் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக, யோசனைகளுக்குள்ளாக, புத்திக்குள்ளாக அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இதை காட்டிலும் அதிகமான எண்ணங்கள், புத்தி, யோசனைகள் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா, அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் நான் இருக்கிறேனா, ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என் இடத்துல உண்டோ என்று அறிந்து அவளிலிருந்து நான் விட்டு ஓடும்படியாக ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கொண்டு, உம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு, உம்முடைய ரத்தத்தை கொண்டு, உம்முடைய வல்லமையை கொண்டு, உம்முடைய கிருபைகளை கொண்டு, உம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு, உம்முடைய கரத்தை கொண்டு அப்பா என்னை தகுதிப்படுத்துங்க என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்கு பிற்பாடு நம்ம என்னெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதை தாண்டி ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து, நம்மை உயர்த்தி, நம்மை பலப்படுத்தும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவர். அந்த ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா மற்றதெல்லாம் உன்னை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நம்ம பார்த்தோம், எதிலிருந்து வெளியே வரணும், எதிலிருந்து ஊற்றப்படணும், எதிலிருந்து பிரித்து எடுக்கணும், எதிலிருந்து ஐ எம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். நான் சரியாக இருக்கிறேன், அடுத்தவர்கள் தவறாக இருக்கிறார்கள். நான் ஒருபோதும் இந்த தப்பு செய்ய மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் கரெக்டாக இருப்பேன், நான் பரிசுத்தவானாக இருப்பேன் என்ற ஒரு எண்ணத்திலிருந்து வெளியே வா. வசனம் ரொம்ப அழகா இருக்கு.
இந்த இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறுது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன செய்யுது? நம்முடைய இருதயத்தை பொல்லாத இருதயமாய் மாற்றுகிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்யுது. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறுகிறது. நல்ல விசுவாசிகளாய் ஆரம்பிச்சோம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல. ஆனா நாட்கள் போக 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 பரிசுத்தம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வந்து சுய பரிசுத்தம், செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்மை போல ஒரு நீதிமான் யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் அது இருதயத்தை என்ன செய்யுது? பொல்லாப்பான இருதயத்தை போல நம்முடைய இருதயம் பொல்லாப்பான இருதயத்தை போல நம்முடைய இருதயம் மாறுகிறது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்கள். திஸ் இஸ் a time to check. இந்த 40 நாட்கள் என்ன நேரம், என்ன காலம் அப்படின்னா, இது நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு தன்மைகள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வருகிறது, எப்படிப்பட்ட ஒரு சுவாபங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாய் இருக்கிறது, இதை செக் பண்ணக்கூடிய நாட்கள் இந்த 40 நாட்கள். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் வீணடிக்காதீர்கள். ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப வராது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நழுவ விடாதீர்கள். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனமுடைய அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அதனால் தூங்குகிற நீ என்ன செய்ய? நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ என்ன செய்ய? மரித்தோரை விட்டு எழுந்திரு. அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியல. தெரியாம அநேகர் செய்கிறாங்க. சிலர் தெரிந்து செய்கிறாங்க, சிலர் தெரியாம செய்கிறாங்க, சிலர் தெரிந்து செய்கிறாங்க. நம்ம எப்படி என்ன ரகத்தில் இருக்கிறோம் என்று பாருங்கள். தெரிந்து செஞ்சாலும் தப்பு தான், தெரியாமல் செய்தாலும் தவறு தான். வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய்ய? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. டெட் இன் ஸ்பிரிட், ஆவியில மரித்த ஒரு நிலை, ஆவியில மரித்த ஒரு நிலை. அதான் நம்ம பார்த்தோம். நான் ஐம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். நான் சரியாக இருக்கிறேன், நான் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன், என்னை போல ஒரு நீதிமான், என்னை போல ஒரு பரிசுத்தவான் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமே ஆவியில மரித்த ஒரு நிலை என்று அர்த்தம். யூ ஆர் ஆல்ரெடி டெட் இன் ஸ்பிரிட். ஆவியில மரணம் வந்துருச்சுன்னா சரீரத்தினுடைய மரணம் எப்போ வேணாலும் வரலாம். அல்லேலூயா. ஆவியில ஒரு மனிதன் மரித்தா சரீரத்தில் மரணம் நிச்சயம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு. ஆவியில மரணம் வந்துச்சு. the moment they ate the fruit, அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே வேதம் சொல்லுது, அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அவன் நிர்வாணி என்று அவன் பார்க்கிறான், ஓடி போய் ஒளிந்து கொள்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. ஏன்? மகிமையுள்ள வஸ்திரம் அவன் சரீரத்தை அது இருந்தது. அவன் சரீரம் மகிமையுள்ள வஸ்திரமாய் இருந்தது. the moment he ate, அந்த பழத்தை சாப்பிட்ட மாத்திரத்துல எல்லாமே மாறி போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த வாழ்க்கையாய் மாறினது. அது வரைக்கும் he was alive in spirit. ஆவியில அவன் உயிருள்ளவனாக இருந்தாங்க ரெண்டு பேருமே. the moment they disobeyed, ஆண்டவருக்கு செவி கொடுக்காதபடி, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடி என்றைக்கு அவருடைய வாழ்க்கை மாறினதோ அந்த நொடி அவருடைய வாழ்க்கையில மரணம் வந்தது. ஃபர்ஸ்ட் டெத் அப்பவே வந்துருச்சு. முதல் மரணம் வந்துருச்சு. என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த எண்ணம் நம்ம பார்த்தோம். எதிலிருந்து வெளியே வா. இந்த 40 நாட்கள் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சுவாபம் இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதா என்று. இதிலிருந்து வெளியே வரலனா we will be dead soon. நம்ம ஆவிக்குரிய மரணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு என்று அர்த்தம். ஆவிக்குரிய மரணம் வந்துச்சுன்னா எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்துடும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம் வேகமாக. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்கணும். இந்த ஞானம் எப்படி வரும்? ஆண்டவர் கொடுப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். the fear of the Lord is the beginning of wisdom. ஆண்டவர் கொடுக்கிறது. நீ ஆவியில மரணம் வந்துச்சுன்னா ஆண்டவரால கொடுக்க முடியாது. ஆவியில மரணம் வந்துச்சுன்னா ஞானத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆவியில மரணம் வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய மாட்டார். அவர் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நம்மை வழி நடத்துவார். என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை பண்ண வேண்டும் அவர் நமக்கு போதித்து காண்பிப்பார். பிலிப்பை பார்த்து சொல்றார், ஏ போ, அந்த ரதத்துல போய் நீ சேர்ந்துக்கொள்.
சொல்லுவது மாத்திரமல்ல, அதை சேர்ந்து கொள்ளுகிற அளவிற்கு பலத்தையும் சத்துவத்தையும் அவர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த புதிய மாதத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும், நீங்கள் என்னென்ன காரியங்கள் பண்ணணும், நீங்கள் எப்படி அதை பண்ணணும், நமக்கு அது பண்றதுக்கு முடியல. ஏன்? நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கு. இட் இஸ் பியாண்ட் ஆர் கெப்பாசிட்டி. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அதை சரி செய்கிற அளவிற்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போதாது. அது சரி செய்கிற அளவிற்கு நம்மளுக்கு ஞானமும் பக்குவம் பத்தாது. அது சரி செய்கிற அளவிற்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. when you're alive in spirit, ஆவியிலே நீ உயிருள்ள நபராய் இருந்தினா, இந்த ஆண்டவர் இந்த சூழலுக்குள்ளாக ஒவ்வொன்றும் ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாயும் தகப்பனும் சொல்லி கொடுப்பார்களோ அப்படி ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. You don't know how this God will perform. இந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில என்ன செய்வார் என்று நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எப்படி உன்னுடைய பாதைகளை அவர் நடத்துவார், செவ்வாய்ப்படுத்துவார் என்று you cannot even imagine. நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. This God is so wondrous. ரொம்ப 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 ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியும். He is so big. இந்த ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு புலப்படாதவைகளை இந்த ஆண்டவராகிய கர்த்தரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க பார்த்தோம், அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடங்க. யோசித்து பாருங்க, வாட் இஸ் தேர், எதுல இருந்து வெளியே வரணும், வாட் ஹேவ் டு டேக் இட் அவுட், எதை நம்ம பிரித்தெடுக்கணும், என்ன சுவாபத்தை பிரித்தெடுக்கணும், என்ன எண்ணங்களை பிரித்தெடுக்கணும், என்ன தன்மைகளை பிரித்தெடுக்கணும், எதை ஊற்றணும். இங்க யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் ஊற்றி விட்டு வரான். எந்த இடத்துக்கு வந்தோன்னு பண்றான்? யாபோக் என்ற ஒரு ஆற்றுக்கு வரும்போது அவன் எல்லாத்தையும் அவன் அக்கறைப்படுத்திட்டு அவன் தனியா வந்தான். ஆண்டவர் அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. when you separate yourself, உன் வாழ்க்கையில எதை நீ எடுக்கணுமோ அதை எடுக்கும் போது ஆண்டவர் உன்னை தேடி வருவார். அது வரைக்கும் ஆண்டவர் உன்னை தேடி வர மாட்டார். அது வரைக்கும் யாரு தேடி வருவா? பிசாசு தான் தேடி வரும். கவலைகள் தான் தேடி வரும், கஷ்டங்கள் தான் தேடி வரும், அவமானம் தான் தேடி வரும், நிந்தை தான் தேடி வரும். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிக்கலாம் வேகமாக. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. நாட்கள் எப்படி இருக்கு? பொல்லாதவைகள். ஒவ்வொரு நாளும் பொல்லாத நாட்கள். ஒவ்வொரு நாளும் கூட இல்லை, ஒவ்வொரு நொடியும் பொல்லாத நாட்கள், ஒவ்வொரு நிமிஷமும் பொல்லாத நிமிஷங்கள். என்ன நடக்கும்னு தெரியாது, எப்படி சூழல் மாறும் தெரியாது, நம்முடைய சரீரம் எப்படி மாறும், மனிதர்கள் எப்படி மாறுவார்கள், இயற்கை எப்படி மாறும், எதுவுமே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இட் இஸ் அன்பிரடிக்டபிள். என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது, அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது, அடுத்த வாரம் என்ன நடக்கும்னு தெரியாது. எதுவுமே நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு பூமியில் ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் நல்லா கவனம் கேளு, ஆண்டவர் நம்மோடு இருந்தா, இந்த இயேசு நம்மோடு இருந்தா எதை தெரியணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உருப்படியா அதான் சொன்னேன், இந்த 40 நாளை மிஸ் பண்ணிடாத. 40 நாள் என்ன செய்யாத? மிஸ் பண்ணாத. ஏன் மிஸ் பண்ணாத? ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப வருமானது தெரியாது. ஆமென். நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தி கேட்டோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி கேட்டோம், ஒவ்வொரு தலைப்பில். அப்பவே சொன்னேன், முடிச்சோன்னு சொன்னேன், இனிமேல் இது வருமானது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஆனால் வந்து கேட்டவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. திரும்ப இப்படிப்பட்ட நாட்கள் வருமா என்று தெரியாது. எத்தனையோ நன்மையான நாட்களை நாம் இழந்திருக்கிறோம், எத்தனையோ நன்மையான ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறோம். கர்த்தருடைய காரியத்தை இழந்து விடாதீர்கள். நாட்கள் எப்படி இருக்கு? பொல்லாதவைகளாய் இருக்கிறது. காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். யோசிங்க, என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சித்தம் எது, என்னுடைய சித்தம் எது, ஆண்டவருடைய சித்தம் எது. என்றைக்குமே நம்முடைய சித்தத்திற்கு எதிர் மாதிரியான சித்தம் தான் ஆண்டவருடைய சித்தம். நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் விருப்பத்திற்கு நேர் மாதிரியான விருப்பம் தான் ஆண்டவருடைய விருப்பம். நீ அநேக காரியங்களை நீ யோசித்து கொண்டு இருப்ப, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆண்டவர் செய்வார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆல்வேஸ் 99.9%, 99.9%. நீ நிறைய கணக்கு போடலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதை வச்சு இப்படி பண்ணலாம், அதை வச்சு அப்படி பண்ணலாம், எல்லாத்தையும் ஆண்டவர் தொடச்சிருவார். அல்லேலூயா.
இதான் ஆண்டவர் செய்வார். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுடைய அப்பா வீட்டிற்கு போய், ஈசாயின் வீட்டுக்கு போய் அங்கே போய் நிற்கிறாரு. அவன் முதல் மூத்த மகன் வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தோணுது, இவன் தான் இந்த தேசத்தின் ராஜா, இஸ்ரவேலின் தேசத்தின் ராஜா. அல்லேலூயா. இதுதான் மனுஷிகம். நம்ம என்ன யோசிக்கிறோம், இதுதான் நடக்கும், இப்படி தான் ஆண்டவர் செய்வார், இல்லை இப்படி தான் என் வாழ்க்கையில் நடக்கும், இப்படி தான், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் வரும், இதை வைத்து தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், இவர்கள் மூலமாக இந்த காரியங்கள் நடக்கும். நோ 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 நோ, கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக என் தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமையின் கரம் உங்களை எப்படி வழி நடத்தி கொண்டு போகுதுன்னு மாத்திரம் பாருங்க. அல்லேலூயா. இங்கே அந்த வசனத்தை பார்த்தோம். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று என்ன செய்யுங்க, நீ உணர்ந்து கொள். ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவருக்கு ஏற்றதை போல நாம் இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அந்த வார்த்தையின்படி நாம் செய்யணும், ஞானம் உள்ளவர்களை போல நாம் இருக்கணும். அதான் சொன்னேன், பிரித்தெடு, ஜஸ்ட் கம் அவுட். என்ன கம் அவுட்டு? எதிலிருந்து கம் அவுட்? நான் சரி, மற்றவர்களெல்லாம் தவறு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, சோதித்து அறியுங்கள். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு பாரு. நம்ம சொல்றோம், ஆமா எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் முதல்ல நீ சோதித்து பார், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து, அடுத்தது பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா கேட்கிறாரு. உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இந்த தன்மை இருந்ததுன்னா, இந்த சுவாபம் இருந்ததுன்னா ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. இந்த சுவாபம் இருந்தது. இந்த சுவாபம், நான் நல்லவன் அடுத்தவெல்லாம் கெட்டவன், நான் பரிசுத்தவன் அடுத்தவெல்லாம் பாவி, என்னை போல உத்தமன் யாரும் இல்லை. அல்லேலூயா. இந்த எண்ணம், இந்த சுவாபம் இருந்தால் இயேசு இல்லைன்னு அர்த்தம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் நிருபத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ பாரு, நீ சோதித்து பார், உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா என்று உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. நீ பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நீ யோசித்து பாரு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இஸ் காட் இன்சைட் அஸ். ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக இருக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக இருந்தால் இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாக இருக்காது. ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக இருந்தால் இந்த தன்மைகள் நமக்குள்ளாக இருக்காது. ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக இருந்தால் இப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்குள்ளாக இருக்காது. அல்லேலூயா. அதே நீங்கள் கொரிந்தியர்ல புஸ்தகத்தில் 1 கொரிந்தியரில் பாருங்களேன், 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். தன்னைத்தானே சோதித்து அறியுங்க. ஆண்டவருடைய இரத்தமும் ஆண்டவராகிய இயேசுவின் மாம்சமும் நமக்குள்ளாய் வருகிறது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தமும் மாம்சமும் நமக்குள்ளாக வாசம் செய்கிறது. ஆண்டவருடைய மாம்சமும் இரத்தமும் நமக்குள்ளாய் வாசம் செய்யும் போது அப்படிப்பட்ட எண்ணம் வராதே, அப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்குள்ளாய் வராதே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணங்கள், சுவாபங்கள் அது பிசாசுக்குரியது. இப்படிப்பட்ட எண்ணங்கள், சுவாபங்கள் அசுத்த ஆவிகளுக்குரியது. பிசாசு அவன் சொன்னா, என்னை போல யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்தான். மேல இருந்து ஆண்டவர் கீழே அவனை தள்ளிட்டார். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, ஜஸ்ட் செக், பரிசோதித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு இருக்கிறாரா என்று. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கலாம் பரிசுத்த வேதத்தில். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்தால் சரீரம் மரிச்சிரும். அல்லேலூயா. ஆவி அது ஜீவனுள்ளதா இருக்கும். ஆவி ஜீவனுள்ளதா இருந்ததுன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது. ஆவி ஜீவனுள்ளதா இருந்ததுன்னா அப்படிப்பட்ட சுவாபங்கள் வராது. சரீரம் உயிரோடு இருந்தாதான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும், அப்படிப்பட்ட சுவாபங்கள் வரும், அப்படிப்பட்ட உணர்வுகள் வரும், அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும். ஆனால் ஆவி சரீரத்தை மேற்கொள்ளும் போது, when God takes over the whole body, தலையிலிருந்து, அதான் சொன்னேன், நம்ம சரீரத்தினுடைய தலை ஆண்டவராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுடைய சரீரத்தினுடைய தலை நம்மா இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா.
when God takes control of a whole system, ஆண்டவர் நம்மை முழுமையுமாக அவர் இயக்கும் போது ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா நாம் நம்மை முழுமையுமாக இயக்கும் போது அங்க எல்லாமே பிரச்சனையாயிடும். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் அது இருக்கும். நம்முடைய மாம்சம் எண்ணம் மரிக்கணும். மாம்ச எண்ணம் அது மரிக்கணும். ஆவி அங்க ஜீவன் உள்ளதா இருக்கணும். மாம்ச எண்ணங்கள் மரிக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் சுதந்திரிக்க முடியும். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கூட ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறணும். நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தோத்துருவோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய ரட்சிப்பு என்ன? கர்த்தருடைய விஷயத்துல நம்ம வளரணும். கர்த்தருடைய விஷயத்துல நாம் கடைசி வரைக்கும் நிலையாய் நிற்கணும். எல்லா பொல்லாத மாம்ச எண்ணங்கள், சிந்தைகள், எல்லா பொல்லாத பிசாசின் எண்ணங்கள், யோசனைகளை அறுத்தெறிகிற உன்னதமான பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி நமக்குள்ளாய் வாசம் செய்கிறது. அதுதான் என்னது? அதுதாங்க என்னது? இப்போ வாசிச்சோமே அழகான ஒரு காரியம். அது நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறது என்று அர்த்தம். இந்த எண்ணங்கள், இந்த தன்மைகள் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். நம்ம ரட்சிப்பு நிறைவேறுதா? ஹல்லேலூயா. செப்பரேட் yourself. உன்னை பிரித்தெடு. என்றைக்கு நம்மை பிரித்தெடுக்கிறோமோ இப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து we can encounter this God. ஆண்டவர் நம்மை தேடி வருவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பி, எதிலிருந்து வெளியே வரணும்? எதிலிருந்து பிரித்தெடுக்கணும்? ரெண்டாவது பி, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை அழைத்தார், நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நான் என்ன செய்தாலும் ஒரு தீங்கும் எனக்கு வராது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த எண்ணம் ரொம்ப ஆபத்தானது. ஆமென். எப்படி? பி என்னது? நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை அழைத்தார், நான் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் நான் செய்யலாம், எப்படி வேணாலும் நான் இருக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வரலன்னா நம்ம மாட்டிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமான காரியங்கள் நமக்குள்ளாக இருந்தா ஆண்டவர் நமக்கு விரோதமாய் கடந்து வந்துருவார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தர் நம்மை அழைத்தார் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் கைவிட மாட்டார், என்ன வேணாலும் பேசலாம், ஆண்டவர் நமக்கு துணையா நிற்பார் என்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆபத்தானது. அதான் அந்த வசனத்தை பார்த்தோம், ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். என் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அறிவில்லாம இருக்கிறாங்க. அறிவில்லாததுனால என்ன செய்யறாங்க? அநேக ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவன் அவன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். மற்றவர்களை போல நம்ம இருக்க முடியாது, மற்றவர்களை போல பேச முடியாது, அவர்கள் பேசுவதை போல நம்ம பேச முடியாது, அவர்கள் பண்ணுகிற காரியத்தை போல நம்ம செய்ய முடியாது. we are different. நம்ம வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். என் ஜனங்கள் அறிவில்லாம இருக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, புத்தி இல்லாம செய்கிறார்கள். அதனால என்ன ஆகுது? அவர்கள் சங்காரம் ஆகிறார்கள். அப்படின்னா அவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக நன்மைகளை அவர்கள் இழந்து கொண்டாங்க.
அநேக ஆசீர்வாதத்தை ஏற்கனவே இழந்து விட்டார்கள். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மனநிறைவு எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ஏன்? அறிவில்லாததுனால. என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், எதுவுமே தெரியறதில்லை அநேகருடைய வாழ்க்கையில். அதுதான் நான் சொன்னேன், என்ன கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை அழைத்தார், அதனால என்ன வேணாலும் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் உன்னை அழித்து விடும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். பரிசுத்த வேதத்தில் 8:7. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். பாருங்க, பறவைக்கு தெரியுது, புறாக்கு தெரியுது, கொக்குக்கு தெரியுது, குருவிக்கு தெரியுது, ஆனா மனுஷனுக்கு தெரியல. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க நிலை. நாரைக்கு தெரியுது, புறாக்கு தெரியுது, கொக்குக்கு தெரியுது, குருவிக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா அவருடைய சாயல்ல உண்டு பண்ண, அவருடைய சுவாசத்தை உடைய நமக்கு தெரியல. என்ன ஒரு நிலை பாருங்க. இதுதான் அவள நிலை, இதுதான் அவள நிலை. சோ பிட்டி, சோ பேத்தட்டிக், சோ வெரி பேத்தட்டிக். அவள நிலை. அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். அது என்ன செய்யணும்னு தெரியணும், என்ன செய்யணும்னு அதுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் தெரிய மாட்டேங்குது, எத்தனை தான் சத்தியத்தை கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது, எவ்வளவுதான் ஆலயத்திற்கு வந்தாலும் தெரிய மாட்டேங்குது, எவ்வளவுதான் வேதம் வாசித்தாலும் தெரிய மாட்டேங்குது, எவ்வளவுதான் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. கடினமுள்ள இருதயம் கடினமாய் மாறிவிட்டது. இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினமாய் மாறிவிட்டது. காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வர தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை என்ன செஞ்சாங்க? அறியார்கள். அவங்களுக்கு தெரியல கர்த்தருடைய நியாயம் என்ன என்று தெரியல, அவருடைய நீதி என்ன என்று தெரியல, அவருடைய கட்டளை என்ன என்று தெரியல. கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எதிலிருந்து வெளியே வரணும்? 2வது பி. எதிலிருந்து ஊற்றப்படணும்? ஆமென். எதிலிருந்து பிரித்து எடுக்கணும்? பி. நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை அழைத்தார், நான் என்ன வேணாலும் நான் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சாங்க? பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். 7 வருஷம். அல்லேலூயா. பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள். பொல்லாப்பான காரியம் செஞ்சா ஆண்டவர் விட்டுருவார். அது கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தாலும் சரி, அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, பொல்லாப்பான காரியம் இருந்ததுன்னா கர்த்தர் அவனை விட்டுருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எத்தனாவது பார்த்தோம்? 6:1 பார்த்தோம் பார்த்தீங்களா? 2:13 பாருங்களா. அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். எப்படி இருக்கு பாருங்க. யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய ஜனங்கள். மிருகத்தின் ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டுன்னு சொன்னவர். என் ஜனங்கள் அவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், they are so special என்று சொன்னார். அந்த ஜனங்களை இப்ப என்ன ஆனாங்க? விற்று போட்டார். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? விற்று போட்டார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாத கொள்ளைக்காரர் கையில அவர்களை ஒப்பு கொடுத்துட்டார்.
கொள்ளைக்காரர் கையில் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். சுற்றி இருக்கிறவர் பகைஞர் கையிலே விற்று போட்டார். என் பிரியமான தேவஜனமே, இஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். யோசித்து பார், எதுலேருந்து நீ வெளியே வரணும், எதுலேருந்து நீ ஊற்றப்படணும். ஜஸ்ட் கம் அவுட், வெளியே வா, பிரித்தெடு, பிரித்தெடு. நீ பிரித்து எடுக்கலைன்னா பிசாசு நம்மளை பிரித்து எடுத்துருவான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேருந்து சந்தோஷத்தை பிரித்து எடுத்துருவான், நம்முடைய வாழ்க்கையிலேருந்து சமாதானத்தை பிரித்து எடுத்துருவான், நம்முடைய வாழ்க்கையிலேருந்து பணத்தை பிரித்து எடுத்துருவான், நம்முடைய சரீரத்திலேருந்து நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவன் பிரித்து எடுத்துருவான், நம்ம வாழ்க்கையவே பிரித்து எடுத்துருவான். நீ பிரித்து எடுக்கலனா, எதை எடுக்கணுமோ நீ அதை எடுக்கலனா, எதை எடுக்கக்கூடாதோ அதை பிசாசு எடுத்து விடுவான். ஜாக்கிரதையா இரு சகோதரா சகோதரி. பரிசுத்த வேதத்தில் ஏலி என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். ஏலி தெரியுமா யாருக்காவது? ஆசாரியன், நியாயாதிபதி. அவன் ஆசாரியனும் நியாயாதிபதி. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தவன். ஏலி அப்படின்னா அபவ் என்று அர்த்தம், இல்லைன்னா அசென்ட், ஏறுகிறவன், டு கிளைம்ப் அப் என்று அர்த்தம். ஏலி அப்படின்னா டு கிளைம்ப் அப், டு கிளைம்ப் அப், ஐ மீன் அசென்ட், ஏறுகிறது என்று அர்த்தம். 40 வருஷம், ஃபார் 40 இயர்ஸ், ஃபார் 4 decades, 4 decades, 40 வருஷம் அவன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஆசாரியனாக அவன் இருந்தான். ஐ மீன் he was a priest as well as he was a judge. அவன் ஆசாரியனாக அவன் நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக இருந்தார் இந்த ஏலி. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, இவன் பாவம் ஸ்ட்ரெயிட்டா பண்ணல, அவனுடைய பிள்ளைகள் பண்ணாங்க. ஆனா இவன் என்ன செஞ்சான்? இவன் ஒண்ணுமே பண்ணல. இது எப்படி மாறுச்சு? இது எப்படி மாறுச்சு? பாவமா மாறுச்சு. தப்புன்னு நீ தெரிஞ்சு நீ அடுத்தவனுக்கு துணை நின்னா அது உனக்கு சாபமாய் மாறும். அல்லேலூயா. அது என்ன மாறும்? சாபமாய் மாறும். ஆமென். யூ நோ வாட் ஹேப்பன்? என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு தப்புன்னு தெரியும், ஆனால் அவன் பேசாமல் இருந்தான். அவன் தப்புன்னு தெரியும், அவன் பேசாமல் இருந்தான். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் அதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் அப்புறம் 18ஆவது வசனம், 2 வசனத்தை பாருங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் என்ன செஞ்சாங்க? அவர் மாண்டார்கள். 18ஆவது வசனத்தை பாருங்க. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமா இருந்தபடியினால் அவன் பிடரி முறிந்து அவன் செத்து போனான். பிடரினா நெக்கு, கழுத்து முறிஞ்சி அவன் செத்து போனான். தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்புக்கு துணை போனா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். 2வது நம்ம பார்த்தோம் பி, என்னது? நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, அதனால் நான் என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ், திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். அல்லேலூயா. சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதியை பார்க்கலாம். சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதி, இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே இவனுடைய பிறப்பை பற்றி ஆண்டவர் சொன்னார். அது பெரிய ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பரிசுத்த வேதத்தில் பெரிய ஆட்கள் இப்படிலாம் பார்க்க முடியாது, நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர், அது யார் அறிவிச்சாரு? ஆண்டவராக இயேசுவே அறிவிச்சார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. ஏசாயால பார்க்கிறோம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஈகிள் ப்ராஃபிட். ஏசாயானா ஈகிள் ப்ராஃபிட்னு அர்த்தம். கழுகு தீர்க்கதரிசி. ஒரு மனிதனுடைய பார்வை என்ன கூர்மையாக இருக்குமோ அது மாதிரி 8 மடங்கு அதிகமாக இருக்கும் கழுகின் பார்வை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இஸ் கால்ட் அஸ் ஈகிள் ப்ராஃபிட், கழுகு தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க. எத்தனையோ 1000 வருடத்திற்கு பிற்பாடு வரப்போகிற ஆண்டவராக இயேசுவை முன்கூட்டியே சொல்றாரு. அல்லேலூயா. அவர் பேர் என்னது?
அதிசயமானவர். இங்க சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக கேட்கிறான், உங்க பேர் என்ன? ஏன் என் பேரை கேட்கிற? அவர் கேட்கிறாரு, ஏன் என் பேரை கேட்கிற? சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதிசயம். அல்லேலூயா, ஆமென். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவனை பத்தி சொன்னாங்க. ஆண்டவருடைய நாமமும் அந்த இடத்துல உச்சரிக்கப்படுகிறது. எல்லா இடத்துலையும் இப்படிலாம் நீங்க பார்க்கவே முடியாது. இட் இஸ் வெரி ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் இதெல்லாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய, அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான விஷயம். ரேர்னா என்ன? அது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனங்கள் பாருங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பின்பு 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். பெரிய பலசாலி. அவனுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது, எதுவுமே நிற்க முடியாது. தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் செய்தார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்ன எதுவுமே அவன் செய்யல. அதுதான் அதுல பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் சொன்ன எதுவுமே செய்யல. ஃப்ரம் ஸ்டார்ட் டில் த எண்ட் ஒரு விஷயம் கூட அவன் செய்யல. ஆமென். அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியம் தான் செய்தான். திராட்சரசம் குடிக்காதுன்னு சொன்னாரு, திராட்சரசம் குடித்தான். செத்த பிரேதத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னாரு, செத்த பிரேதத்தை தொட்டான். வேசியின் இடத்துல போகக்கூடாதுன்றது நசரேன், அவன் வேசியின் இடத்துல போனான். தலைமுடியை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாரு, அவன் தலைமுடியை வெட்டினான். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னான், எல்லாமே அவன் செய்தான். எதெல்லாம் செய்யின்னு சொன்னாரோ அது எதுவுமே அவன் செய்யல. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது? 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல, அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து, நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை அழைத்த, நான் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அழைச்சிட்டாருங்க, நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை முற்றிலும் அதை பிரித்து எடுத்து வெளியே போட்டுருங்க. ஜஸ்ட் போர் இட் அவுட். அதுலேருந்து வெளியே வா. ஆமென். இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தேவ ஆவியானவர் அவனை விட்டு என்ன பண்ணிட்டாரு? அவர் விலகி போனார். இதில் என்ன ஒரு பேத்தட்டிக்கான, ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு விஷயம்னா, அவர் விலகி போனார் என்று ஒரு விஷயத்தை அவனுக்கே தெரியாமல் இருந்தது. அவனுக்கே தெரியல, ஆண்டவர் விலகிட்டாருன்னு சொல்லி அந்த விஷயமே தெரியாமையே இருக்கிறான். அனைவருடைய வாழ்க்கை இப்படிதான். ஆண்டவர் இல்லை, ஆனால் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நினச்சி கொண்டே அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. என் பிரியமான தேவஜனமே, இந்த 40 நாட்கள் என்ன நாட்கள்? உன்னையே நீ பரிசோதனை செய்யக்கூடிய நாட்கள். அதை நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன 2 நாளைக்கு முன்பதாக சொன்னேன். இந்த 40 நாட்கள் 3 விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முதலாவது ஜெபம், 2வது உபவாசம், 3வது பாவ அறிக்கை. இது ரொம்ப முக்கியம். இந்த 3த்தையுமே நீ உண்மையாக செஞ்சினா நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய நிலையில அவர் அற்புதங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா, ஆமென். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தர் அவனை அழைத்தார். பிறப்பதற்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டவன். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து போனது தெரியாமலேயே அவன் இருக்கிறான். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான். ஆண்டவர் இல்லை, ஆனால் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நினைச்சு கொண்டே அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். யோசித்து பார், ஆண்டவர் இருக்கிறாரா? அதான் நம்ம பார்த்தோம், கொரிந்தியரின் புஸ்தகத்தில் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உன்னே நீ சோதித்து பார், இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறாரா என்று சோதித்து பார். ஹல்லேலூயா.
அநேகர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. God will not do. கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். எதுவுமே செய்யாத ஒரு நிலை உன்னுடைய நிலையாய் மாறும். ஆமென். இன்னும் நம்ம பார்த்த அந்த 2வது பாயிண்ட், அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாருங்க. நான் என்ன வேணாலும் நான் செய்யலாம், அதெல்லாம் ஆண்டவர் பெருசாக கண்டுக்க மாட்டாரு. பெரிய பராக்கிரமசாலி தான், பெரிய ஆளு தான். ஆனால் என்னாச்சு, அவன் வாழ்க்கையே தலைகீழாய் மாறுச்சு. வேதம் சொல்லுகிறது, அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனமும் 25வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். யாரு? பெரிய பலசாலி, பெரிய பராக்கிரமசாலி. ஒருவனும் அவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஒரு பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போட்டவன். அல்லேலூயா. யாருமே நிற்க முடியாது. இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே இவனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. யாருனால? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால. அப்படிப்பட்ட மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது இப்போ? கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அவன் சிறைச்சாலையில மாவு அரைத்து கொண்டு இருந்தான். ஏன் இந்த நிலை? அல்லேலூயா. ஆமென். எண்ணம் தவறாக இருந்தா நடக்கிற காரியம் தவறாக நடக்கும். எண்ணம் சரியாக இருந்தா நடக்கிற காரியம் சரியாக இருக்கும். வெளியே வா, ஜஸ்ட் கம் அவுட். வெளியே வா வா. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமையே இருக்கிறாயா? சகோதரா, சகோதரி, உன்னையே பரிசோதனை செய்து பார். உன்னையே பரிசோதனை செய்து பார். கம் அவுட், வெளியே வா. செப்பரேட் யுவர் செல்ஃப். ஊற்றிவிடு. எதிலிருந்து வெளியே வரணுமோ அதுலேருந்து வெளியே வந்துரு. இன்னும் இருக்காத. இன்னும் இருந்தினா உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையாய் மாறிவிடும். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. எபேசியர் நிருபத்தில், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள். இந்த ஏலி அவன் கடிந்து கொள்ளல. தப்புன்னு தெரிஞ்சது. அவன் என்ன செய்யல? அவன் அதை கடிந்து அவன் கொள்ளல. சிம்சனுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். கனியற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாத எண்ணங்கள் எப்படி இருக்கு, யோசனைகள் எப்படி இருக்கு, சுவாபங்கள் எப்படி இருக்கு, தன்மைகள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கு யோசித்து பார். சகோதரா, சகோதரி, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டா எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். வெளியே வா. கம் அவுட். வெளியே வா. இன்னும் அதில் ஏன் இருக்கிற? இன்னும் ஏன் அதை நீ அதை பிடித்து கொண்டு இருக்கிறாய்? வெளியே வா. ஜஸ்ட் கம் அவுட். இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான். அதை பிடித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வராது. இருக்கிற நன்மைகளை நீ இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதான் வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாத அவைகளை என்ன செய்ய? கடிந்து கொள். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்? விட்டு விலகு. செப்பரேட் யுவர் செல்ஃப். வெளியே வா. ஊற்றிவிடு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஓடு. ஜீவன் தப்ப ஓடு. அல்லேலூயா. என்ன பண்ண? ஜீவன் தப்ப ஓடு. எதிலெல்லாம் இன்னும் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம்? எதையெல்லாம் நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோம்? பொல்லாப்பு, இது பிரச்சனை, இது கர்த்தருக்கு பிடிக்காது என்று தெரிந்துமே எதெல்லாம் இன்னும் நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோம்? சகோதரா, சகோதரி, அதை நீ பிடித்து கொண்டு இருக்கிறதுக்கும் நீ பிசாசை பிடித்து கொண்டு இருப்பதற்கும் சமம். உன் சாபத்தை பிடித்து கொண்டு இருக்கிறதுக்கும் சமம். அதை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு நன்மை வராது. அதை என்றைக்கு நாம் விடுகிறோமோ அன்றைக்கு தான் நன்மை நம்மை தேடி வரும். நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் வல்லமையும் கிருபைகளும் தேவனுடைய ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். பார்க்கிறோம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வசனம் 23ஆம் சங்கீதத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக என்ன செய்வேன்?
நான் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் வாழ்கிற கடைசி நாள் மட்டும் என்ன பின்தொடருது? நன்மையும் கிருபையும். நம்மளை என்ன பின்தொடருது? பிசாசு தான் பின்தொடருது. ரோட்டில் நடந்தால் நாய் பின்தொடருது. இப்போ 10வது குறைக்கு எருமை மாடெல்லாம் பின்தொடர்ந்து வருது. எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் மாட்டை பார்த்தா பயப்பட மாட்டோம். நம்ம பார்த்தா மாடு பயப்படும், இவன் எங்கேயும் நம்மளை அடிச்சிருவானோன்னு. ஆனால் இப்போது நம்ம மாடை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. அது ஓடி வருது நம்மளை முட்டுறதுக்கு. குட்டி நாயெல்லாம் கடிக்க வருது. பிறந்து 10 நாள் கூட இருக்காது, அது ஓடி வந்து கடிக்க வருது. நம்மளை எது பின்தொடர்ந்து வருது? நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வரல, என்னென்னமோ பின்தொடர்ந்து வருது. பிரச்சனைகள் பின்தொடர்ந்து வருது, போராட்டங்கள் பின்தொடர்ந்து வருது, என்னென்னமோ பின்தொடர்ந்து வருது. ஆமென். அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன வசனம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நீ ஆண்டவரை தொடர்ந்தினா, நீ ஆண்டவரை பிடித்தா, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். நீங்க ஜீவனுள்ள உங்க வாழ்க்கையினுடைய கடைசி நாள் மட்டும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். செப்பரேட் யுவர் செல்ஃப், செப்பரேட் யுவர் செல்ஃப். பிரித்தெடு. ஜஸ்ட் கம் அவுட். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இந்த யாக்கோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? அவன் அப்புறப்படுத்தி அவன் தனியே இருந்தான். He was all alone. அவன் தனியே இருந்தான். அவன் தனியே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை தேடி வந்தார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தேடி வரணும் அப்படின்னா, இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக ஆண்டவர் உங்களை தேடி வரணும்னா, முதலாவது செப்பரேட் யுவர் செல்ஃப். எதிலிருந்து வெளியே வரணும்? 3வது நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்கலாம். நம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் தானே பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாக ஊடுருவி எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எதிலிருந்து நாங்கள் வெளியே வரணும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. யோசிப்பது மாத்திரமல்ல, அதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை வெளியே வர, அதை நாங்கள் செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசுவே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து அப்பா நீர் முன்னின்று நீர் எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் முன்னின்று நாங்கள் எங்களை நடத்தி எங்கள் வாழ்க்கையில் அநேக நஷ்டங்கள், அநேக தோல்விகள், அநேக வேதனைகள், அநேக கண்ணீர், அநேக விஷயங்களை நாங்கள் இழந்து விட்டோம் அப்பா. நாங்கள் எங்களை நடத்தலை ஆண்டவரே, நீங்கள் இனிமேல் எங்களை நடத்துங்க. நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் சொல்வதை நாங்கள் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடர நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக அப்பா. எதிலிருந்து நாங்கள் வெளியே வரணுமோ அதிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து நீரே எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி. நாளை தினத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. எங்களுடைய கரம் எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும். நம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. கிறிஸ்துவுக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேரே நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு நீர் இடைப்படுவீராக. எங்களுடைய சூழலை நீங்கள் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வரிய பிரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.